விபத்துகளில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சாலை விபத்துகள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்றன. வாகனம் ஓட்டும் போது செல்போனில் பேசுதல், அதிகமாக வாகனங்களில் ஆட்களை ஏற்றிச் செல்லுதல், அதிவேகமாக வாகனங்களை இயக்குதல், இப்படி பல காரணங்களால் தமிழகத்தில் மட்டும் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 43 உயிர்களை இழக்கிறோம். இது பற்றி இப்போது விவாதிக்க இருக்கிறோம். சாலை விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றதா? இது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கிறதா? விபத்துகள் அதிகரிக்க காரணம் என்ன? இது குறித்து விவாதிக்க சமூக ஆர்வலர் ஷாகுல் அமீத், வழக்கறிஞர் பாலு நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர் சங்கம் திருச்சி மண்டல பொதுச் செயலாளர் சிவானந்தம் திருச்சி அரங்கத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார். விவாதிக்கலாம். வணக்கம் சார். இப்போ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில தமிழகத்துலதான் அதிகப்படியான விபத்துகள் நடைபெறுது, அதிகப்படியான உயிர்கள் ஆண்டு ஒன்றுக்கு இழக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே போகுது சாலை விபத்துகள் தமிழகத்துல நடக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சாலை விபத்துகள் அதிகரிக்கின்றது செய்தி அல்ல. செய்தியை விடவும் நாம் எவ்வளவு தூரம் மனித நாகரிகத்தில் பின்தங்கி இருக்கிறோம் என்பதற்கு உண்டான ஒரு அடையாள குறியீடு இது. சாலை விதிகளை கடப்பது என்பது, விதிகளை மீறுதல் என்பது ஒரு மனவியாதி. அதை மிகுந்த மகிழ்வோடும் நான் சாலை விதிகளை மீறிவிட்டால் என்னை கண்காணிப்பதற்கோ அல்லது கேள்வி கேட்பதற்கோ யாரும் இல்லை என்கின்ற மனப்பான்மை ஒரு முதல் காரணம். இரண்டாவது, எவ்விதமான விதிமீறலுக்கும் இங்கே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு வெளியில் வந்து விடலாம் என்கின்ற மனப்பான்மை. மூன்றாவது, ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள்கிட்ட போய் நீங்க விதி மீறி வந்திருக்கீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இறங்கி நின்று நான் யார் தெரியுமா என்று தன்னுடைய ஈகோவை பதிவு செய்கின்ற பலருடைய செயல் வெளிப்பாடுகள். இதெல்லாம் விட ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சாலை என்பதே ஒரு மனிதர்கள் பயணிப்பதற்கு என்பதை மறந்து போய் சாலையில தான் நம்ம எல்லா விதமான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது கடந்த முறை கூட வேற ஒரு நிகழ்ச்சியில நான் சொன்னேன், நீங்க நிறைய அந்த இருசக்கர வாகனங்களை ஓட்டுவர்களை பார்த்தீங்கன்னா இப்படி ஓட்டிட்டு போவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மொபைல் போன்றது கூடவும் அவர்களால் ஏன் பேசாம இருக்க முடியலன்றது எனக்கு புரியல. அதாவது பேசித்தான் தரணுன்ற ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு மைக் போட்டுக்கிட்டு கூட ஓட்டலாம், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டுக்கிட்டு. அதுக்கு கூட நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. அப்போ இப்படி போட்டுக்கிட்டு பேசுறது, அப்படியே போய் அதோட வண்டியை திருப்புறது, அப்புறம் அதுல போய் இடிச்சுக்கிட்டு நிக்கிறது. நம்ம ஊர்ல நிறைய காமெடியா சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், தனியா நடந்துட்டு போகும்போது பேசிட்டு போனா பைத்தியம் சொல்லுவோம். இப்ப தனியா நடந்து போகும்போது பேசிட்டு போனா மொபைல் வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்படி எந்நேரமும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்துல பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் இவங்களால இப்ப வாழ முடியல. சத்தம் இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி ஆயிப்போச்சு. வைரமுத்து அவருடைய சுயசரிதல சொல்லுவார், முதலில் நான் தவறு செஞ்சப்போ என்ன ஆசிரியருடைய அறைக்குள் கூப்பிட்டு போனாங்க, மௌனத்தின் பேரிரைச்சல் என் காதுகளை தொலைத்ததும்பார். ஆனா இன்னைக்கு இருக்கிற பேரிரைச்சல் என்பது ஒரு பக்கம் டிராபிக் வயலேஷன்ஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் மட்டும்தான் நான் சொன்னதை போல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் என்னை விதிக்க முடியாது. அதாவது கொடி கட்டிட்டு போற காருக்கு ஒரு நியாயம், மாநகர பேருந்துகளுக்குன்னு ஒரு நியாயம், அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு பலவிதமான பதவிகளை காட்டிக் கொண்டு செல்லுகின்ற கார்களுக்கு ஒரு நியாயம், சிவப்பு விளக்கு பொறுத்தி இருக்கின்ற வண்டிகளுக்கு ஒரு நியாயம், தலையில் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு போறவனுக்கு ஒரு நியாயம், ஷேர் ஆட்டோக்கு ஒரு நியாயம், அப்புறம் இந்த வெள்ளை கலர்ல ஒரு ஷேர் ஆட்டோ வருது பாருங்க, அவர்களுக்கு என்று ஒரு நியாயம். எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி இறக்கணும்னு சொன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த வண்டி நிக்காது. ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்செக்ஷன்ல ஒரு ரோடு ஜாயின் பண்ற இடத்துல நிறுத்தி தான் டிக்கெட் இறக்குவாங்க, ஏற்றுவாங்க. ஆட்டோ டிரைவரை பத்தி நிறுத்துவார். பின்னாடி ஒரு 10 வண்டி ஆர்ன் அடிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அந்த இடத்துல நீங்க இறங்கி கேட்க போனீங்கன்னா ஒண்ணு நீங்க தாதாவா இருக்கணும், இல்லைன்னா சண்டைக்கு தயாரா இருக்கணும். இது ரெண்டுக்கும் நீங்க விளக்கணும்னு நினைச்சீங்கன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். பல இடங்கள்ல இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா சிவப்பு விளக்கு சிக்னல்ல நீங்க நின்றுட்டு இருப்பீங்க சிவப்பு விளக்குக்காக. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இந்த பஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் இருக்கும், அல்லது பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் டீ போர்டு வண்டி இருக்கும், இல்லைன்னா ஒரு கொடி போட்ட வண்டி இருக்கும். ரோடு காலியா இருக்கு போ அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு ஹார்ன் அடிப்பாங்க, ரெட் எரிஞ்சிட்டு இருக்கும். சிவப்பு எரியுது, நான் எப்படி போறது திருப்பி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹார்ன் அடிப்பாங்க. அதாவது நீ போறியா இல்லை நான் உன்னை இடிச்சுட்டு போட்டோமான்னு அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் யாராவது அந்த விதிகளை மீறக்கூடாது, நம்ம கட்டுப்படணும்னு நினைச்சாலும் கூட அவர்கள் அச்சுறுத்தப்படுகின்ற சூழல். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்படி அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு தாந்தோன்றித்தனம், ரெண்டாவது எதற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த மனோதிய வியாதியினுடைய உச்சகட்டம்,
மூன்றாவது வந்து இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற தவறுகளுக்கு உண்டான தண்டைகளுடைய அளவு வந்து குறைவாக இருத்தல். இது எல்லாம் சரி பண்ணால் ஒழிய இதுக்கு விமோசனமே கிடையாது. சார், இப்போ நீங்க ஒரு சமூக ஆர்வலரா நிறைய இந்த டிராபிக் இஷ்யூஸ், ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து உதவி செய்யறதுக்கோ இல்ல உங்க தரப்புல இருந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப சார் சொல்றாரு அரசாங்கம் அதனுடைய சிஸ்டம் அதெல்லாம் தாண்டி தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்குது. மொபைல் போன் பேசிக்கிட்டே போறவங்க ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போலாம். அந்த மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை கெடுக்கிறது நம்ம அரசியல் இங்க உள்ள போலீஸ் அதிகாரிகள் போற சட்டத்திட்டங்கள் தான். ஃபாரின்ல கார் ஓட்டுறவங்க சட்டத்தை கடைபிடிக்கிறாங்க, போன் பேச மாட்டி ஓட்டுறாங்க. அவங்களே இங்க வந்து இறங்கினப்ப இங்க எப்படி தப்பா ஓட்டுறாங்க அப்படிதான் இவங்களும் தப்பா ஓட்டுறாங்க. ஏன்னா அப்பதான் உயிரிழப்பு சேர முடியுது. அந்த மாதிரி இருக்கு இங்க உள்ள சட்டத்திட்டங்கள். செல்போன் பேசிட்டு போனா 50 ரூபான்ற பட்சத்துல 50 ரூபா கொடுத்து அவங்க தயாரா இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அங்க சிறுவனை மீறினாக்கா வீட்டுக்கு வந்த பில்லு. இங்க அப்படி கிடையாது, பிடிச்சாதான் உண்டு. போலீஸ் திருடமா ஒழிஞ்சு நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. லெப்ட் ஃப்ரீல வண்டி திரும்ப ஒழிஞ்சு நிக்கிறாங்க. அவங்க திரும்ப ஓடி வந்து பிடிக்கிறாங்க. என்ன காரணம்? கேஸ் வேணும், அவங்களுக்கு தேவை கேஸ். வண்டி டிராபிக் குறைவு பிளான் கிடையாது. மக்கள்கிட்ட விழிப்புணர்வுன்னு சொல்லாதீங்க. குறிப்பிட்ட இந்த வர 1ஆம் தேதியிலிருந்து ஹெல்மெட் போடணும் இல்லைன்னா ஃபைன் சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த 1ஆம் தேதி 95% ஹெல்மெட் போடுறாங்க. அப்ப நம்ம சொன்னா கேட்க மக்கள் தயாரா இருக்காங்க. மக்கள் வந்து வீம்புக்கு பண்ணல. மக்கள் வந்து ஒரு 1ஆம் தேதியிலிருந்து கரெக்டா ஹெல்மெட் போடுங்க, 1ஆம் தேதி போட தயாரா இருக்காங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி லூஸ் விட்டுருவாங்க. ஒரு சின்ன 2ஆம் தேதி 3ஆம் தேதி லூஸ் விட்டுருவாங்க. உங்ககிட்ட ஒரே சொல்லி முடிச்சிடறேன். லூஸ் விட்டுட்டு அப்ப ஹெல்மெட் இல்லாட்டா பிடிக்க மாட்டாங்கன்னு வந்த போது 3 நாளைக்கு அப்புறம் திருப்பி கூப்பிட்டு கேஸ் எழுதுறது. கேஸ் எழுதுறதுக்காக லூஸ் விட்டு பிடிக்கிறாங்களே தவிர மக்கள் திரும்ப இது நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய உயிர், அதாவது ஒரு சேஃப் ஜர்னிங்கிறது நம்மளுடைய விஷயம். அப்படிங்கறத தாண்டி ஒரு 1/2 மணி நேரத்துல வர வேண்டிய இடத்த ஒரு 1 மணி நேரத்துல போக விட்டா பரவாயில்லமா? 2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துல போக வேண்டியதை ஒரு 2 மணி நேரத்துல போக வச்சாங்கன்னா மக்கள் பொறுமை இறந்துடுறாங்கம்மா. இப்ப வீட்டுல இருந்து கிளம்ப இந்த இடத்துல 1/2 மணி நேரத்துல போக முடியும்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனா 1/2 மணி நேரத்துக்கு போக அட்லீஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் 8 சிக்னல் இருக்குமா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? 2 போயிட்டு போறாங்க. இன்னைக்கு காலகட்டம் எவ்வளவு பரவாயில்ல பண்ற தவறுகளை வந்து நியாயப்படுத்துற மாதிரி இல்ல. நம்ம பண்ற தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம தவறு பண்ண போலீஸ் அதிகாரி சொன்னாங்க. அதுல ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, ஹெல்மெட் போட்டு கம்பல்சரியா சொன்னா 95 பேர் போடுறாங்கன்னு சொல்றாங்க. 3ஆவது நாள்ல இருந்து ஏன் போடுறது இல்ல? போட்டோ பிடிக்க மாட்டாங்க. இல்ல பிடிக்க மாட்டாங்கன்றதுல என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு போடுறது பிடிக்கல. முதல்ல நம்ம தவறு சொன்ன பாதி பேர் வந்து கேட்டீங்கன்னா இல்லையா என் தலை நான் வந்து கல்யாண மண்டபத்துக்கு போனா எப்படி நான் வந்து ஹெல்மெட்டை கையில தூக்கிட்டு போறது, அதே மாதிரி என் தலை யாரும் பண்றது இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நான் எதுக்கு நான் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்? ஹெல்மெட் எல்லாம் போனா 1000 ரூபாய் ஃபைன் சொன்னா கல்யாண மண்டபத்துல இல்ல மனவரையில கல்யாணத்துக்கு மாப்பிள்ள கூட வச்சு தாலி கட்டுவாங்க. இல்ல எத்தனை பேர் வந்து 1000 ரூபாய் ஃபைன் சொல்லிட்டு ஹெல்மெட் போடாம 1000 ரூபாய் ஃபைன் சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த லா வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிஞ்சன்டான லா, தவறு பண்ணா கட்டாயமா தண்டனை ஸ்டாப் லைன்ல கொஞ்சம் தள்ளி நின்னா பைக்கார ஒரு அடி தள்ளி நின்னா கேஸ் எழுதுறீங்க. 10 அடி தள்ளி பஸ் நிக்குது, அதை எழுத மாட்டீங்களா? எப்படி 10 அடி? லெப்ட் ஃப்ரீ, லெப்ட்ல போற வழி இருக்கு. நேரா போக வேண்டிய பஸ் வந்து லெப்ட்ல நிக்குது. நேரா போக வேண்டிய பஸ் லெப்ட்ல திரும்ப வழி இல்லாம நின்னுது. லெப்ட் ஃப்ரீ, அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கலாமா? முதல்ல இதுக்கு 2 கமிஷனர் முன்னாடி கமிஷனர் சொன்னார், ரைட் சைட்ல வழி விடுங்க. தப்புமா? ஆம்புலன்ஸுக்கு லெப்ட்ல வழி விட சொல்லுவாங்க. நிக்காம போயிட்டு இருக்கும். லெப்ட் ஃப்ரீல வண்டிங்க போயிடும். நேரா போறேன் நேரில் நிற்கும். ஆக லெப்ட் காலியாவே இருக்கும். ஆம்புலன்ஸ் தான் போயிட்டு இருக்கலாம். ஆம்புலன்ஸ் கூட சேர்ந்து நானும் ஓடுற வழி தேர்றாங்க தவிர மக்கள் ஆம்புலன்ஸ் வழி விட தேர். ஆம்புலன்ஸ் வந்தா எந்த பக்கம் வழி விடணும்னு முதல்ல யோசிக்கிறாங்க. நான் ஒதுங்க, நீ ஒதுங்க, யார் ஒதுக்குன்னு தெரியல. இந்த சட்டத்தை போட சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் வந்தா லெப்ட் சைட்ல வண்டி இருக்கக்கூடாது. லெப்ட்ல நிக்கிற வண்டி போற லெப்ட்ல திரும்பிடலாம். அப்ப போயிட்டே இருக்கலாமே. இப்படி விதிமுறைகள் தப்பா. அதாவது மக்களை பொறுமை இழக்க வைக்கிறாங்கம்மா. ஓப்பனா சொல்லட்டுமா, 3 நாள் கமிஷனர் மாறிட்டாங்க. அந்த 5 வருஷத்துல 3 நாள் அடிஷனல் கமிஷனர் மாறிட்டாரு. ஆனா பிளானிங் உள்ள ஒரு மாறல. அந்த 5 வருஷத்துல என்னமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சென்னை சிட்டி டிராபிக்ல? பிளானிங் தப்பா இருக்கிறனாலதான்மா. ஐபிஎஸ் படிச்சவங்க அறிவாளி, 3ஆவது படிச்சவங்க முட்டாஞ்சு என்ன ஒதுக்குறாங்க? என் நாட்டு மக்களுக்காக என் நேரத்தை ஒதுக்கலாமா? நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும்னு பேசலாம். இப்ப திருச்சி அரங்கத்தில் நம்மளோட இணைந்திருக்கும் தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர் சங்கம் திருச்சி மண்டல பொதுச் செயலாளர் சிவானந்தம் கிட்ட பேசலாம். வணக்கம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த 5 வருஷமா அதிகமாயிட்டே இருக்குது தமிழகத்துல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ், உயிரிழப்புகள் அதிகமாயிட்டே இருக்குது. உங்களுடைய பதவியில நீங்க வந்து ஒரு பிரதிநிதியா இதை எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. அதாவதுமா, நான் வந்து முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விபத்து வந்து பொதுவாக வந்து சாலை விதியை முறையாக கடைபிடிக்காததான் காரணம். சாலை விதியை வந்து பொதுமக்களும் முறையாக கடைபிடிக்கல. வாகனம் ஓட்டி ஓரளவு கடைபிடிக்கிறாங்க.
ஆனால் பொதுமக்கள் வந்து சாலை கடைபிடிக்கிறவங்க தான் ஏதாவது விஷயம். ஹெல்மெட் போடுறதுனால மட்டும் விபத்து வந்து குறைக்க முடியாது. சாலை விதிகளை அனைவரும் கடைபிடிக்கணும். சாலை விதியை கடைபிடிக்க வேண்டும் என்பது அறிவுறுத்தலே மக்களுக்கு அது வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதன் மூலம் தான் நமக்கு பண்ணணும். ரெண்டு வந்து இந்த சாலை விதிகள், இந்த சாலை விபத்துகளில் இன்னைக்கு சமீபத்தில் 2-3 நாட்கள் பற்றினா தொடர்ந்து சாலை விபத்து நடந்துட்டு இருக்குது. அந்த சாலை விபத்துகள் அனைத்துமே தனியார் வாகனங்கள் அனைத்துமே லாப நோக்கோடு இயக்கப்படுவதால் அதிவேகமாக போய் இவங்க சாலை விபத்தை ஏற்படுத்துறாங்க. அதான் அதில் உள்ள இருக்குது. இதை வந்து முதல்ல தடுத்து நிறுத்தணும். அரசு பொது போக்குவரத்தை விரிவுபடுத்தும் மூலமாக தான் மக்களுக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டிய அரசு கடமையாக இருந்தால் தான் இந்த விபத்தை தடுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். சார், தனியார் வாகனங்களாலதான் சாலை விபத்து அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ அரசாங்க பேருந்து மூலமா எந்த விபத்துகளும் இதை ஒரு காரணமா சொல்ல முடியுமா? அதாவது பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துறதன் மூலமா விபத்துகளை குறைக்க முடியும் அப்படிங்கிறது? கண்டிப்பா முடியும் மேடம், கண்டிப்பாக முடியும். பொது போக்குவரத்து தான் எனக்கு வந்து அது வந்து தடுக்க முடியும். இன்னைக்கு வந்து பல கிராமங்களுக்கு, குக்கிராமங்களுக்கு வந்து பஸ் வசதி இல்லை. பஸ் வசதி இல்லாதனால என்ன பண்றாங்க, அவங்க வந்து வரக்கூடிய வாகனங்கள்ல, 2 வீலர்ல அல்லது லோடு ஏற்றுக்கின்ற லாரியிலையோ அல்லது ட்ரக்லையோ ஏறி வந்து வராங்க. அப்ப அந்த வரும்போது விபத்து ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப பொது போக்குவரத்து மேம்படுத்தும் தான் இந்த மக்கள் பிரயாணம் பண்ணிக்க முடியும். அது மாதிரி தான் விபத்து எடுக்க முடியும். அப்ப மக்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து இருக்குது என்பதை உத்தரவாதப்படுத்தினாதான் இது போன்ற வந்து வாகனங்கள் ஏறி வந்து விபத்துக்குள்ளாக மாட்டாங்க தான் சொல்லிட்டு இருக்குது. சார், அவருடைய அந்த இடைவெளிக்கு பிறகு நீங்க அரசு பஸ் தான்.